கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் ஒரு எண்ணெய் ஊற்றி அப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது அபிஷேகம் சொல்லுவாங்க. அது மாதிரி எண்ணெயினால்னா பரிசுத்த ஆவியினால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது பயமெல்லாம் போயிரும், கலக்கம் எல்லாம் போயிரும். எப்பவுமே ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவர் அனுதினமும் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். நாள்தோறும் அவருடைய அபிஷேகம் புதிதா இருக்கும். புதிய அபிஷேகத்தை தருகிறார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனை வருதுல்ல, அந்த புதிய பிரச்சனை நீங்க மேற்கொள்வதற்கு ஒரு புதிய கிருபை வேணும்ல, அதுக்குதான் புது அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த நாள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த அபிஷேகத்துல நீங்க எப்பவுமே நிறைந்திருந்தா எந்த பிரச்சனையும் சுலபமாய் மேற்கொள்ளலாம். என் ஊழிய பாதையில அனுதினமும் விதவிதமான பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும். எப்படி தாண்டி வர முடியுது, சந்தோஷமா இருக்க முடியுதுன்னா அது தேவன் கொடுக்கிற அந்த அபிஷேகம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம மேல வந்துட்டா அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த அபிஷேகம் ஒரு தெளிந்த புத்தியை நமக்கு தரும். பயத்தை எல்லாம் மாற்றி ஒரு பெரிய தைரியத்தை தரும். எந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தரக்கூடிய அந்த அபிஷேகம் இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? தினந்தோறும் காத்திருந்து ஜெபித்து அந்த புதிய அபிஷேகத்தை நாள்தோறும் பெற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த அபிஷேகம் உங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தும். நீங்க சொல்றீங்களா, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க, என் தலையை உம்முடைய எண்ணெயில அபிஷேகம் பண்ணுங்கன்னு ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம், அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் எல்லா காரியங்களையும் தாண்டி செல்ல என்னை பலப்படுத்துகிற அந்த அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த மகனை இந்த மகளை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.